என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது வந்து 3வது முறை $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான் லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த மாதிரி இருக்குது. அதனால நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னியில் வந்து என்னை தவிர்க்காமல் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்போ நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும்பொழுது அந்த ஒரு நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. இன்னும் நம்ம திடீர்னு ஒரு உயரத்தில் தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அது நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்லாம் வந்து எனக்கு பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆல் இன் ஆல். இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே நல்லா வெல்விஷர்ஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேர், நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணார்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸாக நடக்கும். ஏன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி, நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் எனக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, கதையுடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைலாகாக இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ் நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியாக விட்டுருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கும் முன்னாடி ஏதோ பேசணும். அது இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க, நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இந்த நரேஷன் நீங்கள் கேளுங்க, இது நரேஷனாக கேட்டால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்லேருந்து கிடச்சிது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருக்கும் அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமா, இல்லை அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவாக வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு ஹைப்பர் மேஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுற்றி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தால் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி அதாவது ரசிகர்களுக்கு உண்மையாக பண்ணுறது என்னங்கிறதான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இயங்கிறது வேற, ஆனால் ஒரு டைரக்டராக என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட்டு தான். சம்டைம்ஸ் டவுட்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணார். ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையிலே ஹீல் பண்ணிச்சு.
இந்த படத்தில் வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களாக அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனராக நடிகராக நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரலை. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஈசன் படத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது எனக்கு அவர் கிடச்சதில். அண்ட் அந்த டீசரில் வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அந்த பையன் அந்த செருப்பு போட்டுட்டு அந்த போகும்போது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க என்ன இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 மில்லியன் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்ணுறோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில் நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலாக அது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமாக எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நம்புகிறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்காந்துருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முங்கை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னா முங்கை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா? ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்லை நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காலில் விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன்னா, குட் நைட் பண்ணும்பொழுது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக 19% முடிச்சுட்டு ஒரு செம்மையா ஒரு பீஸ் மாத்திருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனை நம்பியா விட்டுருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட ஒரு பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அதை சேரும்போது வந்து அது ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடித்த எல்லாருமே, சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு. ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் அவங்கெல்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்தில், நீங்கள் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம், இவர் அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர்லயே பார்த்துருப்பீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னு நான் இங்கே இருக்க முடியாது, இந்த தொழிலே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ற அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சோப் அடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்கே மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்ப ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ புரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது, அது வேணாம்னு சொல்றது வந்து
நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியாக நம்ம அதை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித, அதாவது ஒரு இப்போ தமிழில் படம் பண்ணுறோம், இப்போ பேன் இண்டியாலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்ணுறாங்க. கொரியன் படம் தான் நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இல்லாமல் அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாமல் அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுகிற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கவலைப்படாமல் பார்க்குறோம். அந்த ரீதியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டால் எஸ், தமிழ் படம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போகிற மிகச்சிறந்த படமாக இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாதம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது தட் இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனால் ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போகிற ஒரு படமாக இது இருக்கும். இதை வந்து நான் ரப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணாங்க. டேரக்டர் சொன்னேன், நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து, ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்டில் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும்னு எடுத்த படம் இல்லை. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்கள நெகிழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமாக தான், அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கீங்க. அதனால் தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்குது. அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக்கில் பாடிய பாடகர்கள் பற்றி கண்டிப்பாக சொன்னோம். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புகிற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்தில். அது பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும்னு இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்தில் அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கான். அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க, மனோஜ் கிருஷ்ணான் பேர். அப்புறம் இங்கே வெங்கட் எங்கே இருக்காரு, வெங்கட் இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டீம் பாக்கி இல்லாமல் எல்லா டீம்லையும் வேலை செஞ்சிருக்காரு அவர். ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலையும் வேற ஒரு லாங்குவேஜில் பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்குது அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளோ அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேலே ஒரு டிவோஷன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதேமாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்கள் கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்பை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தில், அதாவது வீட்டில் அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனால் அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப அந்த உழைப்பை போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால் அப்படின்னா, அபிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான். அந்த படத்துக்கான, ஏன்னா ஒரு படம் எல்லா படமும் பண்ணுறாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையாக ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமாக இருந்தால் இந்த நம்பர் கேம், இந்த நம்பரில் இருக்கிற லாஜிக், இது இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணணும், அதை அவ்வளோ தான் கலெக்ட் பண்ணணுன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்கள் படைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.